தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி நோக்கி வரும் பல்வேறு மாநில விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் இன்று மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. மிக முக்கியமாக டெல்லியை நோக்கி வரக்கூடிய முற்றுகை இடக்கூடிய விவசாய சங்கங்களோடு மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. முக்கியமான ஒரு ஆலோசனையாக இது பார்க்கப்படுகிறது. விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? போராட்டம் நடத்தி வரும் வேளாண் சங்க தலைவர்களுடன் தற்பொழுது இன்று இரவு 7 மணிக்கு மத்திய அமைச்சர்களுடனான ஆலோசனை நடைபெற உள்ளது. சுமார் 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று 7 மணிக்கு நடைபெறும் என்ற ஒரு தகவலை தற்பொழுது மத்திய அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சண்டிகரில் நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தோல்வியில் முடிவடைந்த அடுத்து தற்போது 3வது கட்டமாக காணொலி வாயிலாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் தற்பொழுது டெல்லியினுடைய எல்லை பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் வேளாண் சங்கங்களுடைய தலைவர்கள் மற்றும் அதனுடைய பிரதிநிதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய கோரிக்கையை எந்த அளவிற்கு நிறைவேற்ற முடியும் என்பது தொடர்பான ஒரு அடுத்த கட்ட ஆலோசனையாகவும், அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நடைபெறும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இன்றைய இந்த ஆலோசனையின் பொழுது மத்திய அரசின் சார்பாக வேளாண் சங்கங்களிடையே முன்வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையாக தற்பொழுது முன்வைத்து கடந்த 2 இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. ஆனால் அவை இரண்டுமே தோல்வியில் முடிவடைந்த அடுத்து நேற்று இரவு அமைச்சர்கள் 2 பேருமே டெல்லி வந்து குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு தற்பொழுது மீண்டும் 3வது முறையாக இன்று காலை வேளாண் சங்கங்களுக்கான ஒரு அழைப்பை மத்திய அரசாங்கமானது விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் 7 மணிக்கு இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வேளாண் போராட்டமானது எந்த அளவிற்கு தொடர்ந்து நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பான அடுத்த அறிவிப்புகளையும் வேளாண் சங்கங்களுடைய தலைவர்கள் அறிவிப்பார்கள். ஏற்கனவே பல்வேறு விவசாயிகள் ஹரியானாவுடைய ஷம்பு எல்லைப் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து டெல்லிக்கு செல்ல முயன்ற பொழுது இன்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அங்கிருந்து கலைக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் 3வது கட்டமாக தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசானது அழைப்பு விடுத்திருக்கிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.